ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார். நாம் இந்த வீடியோவில் விகிதம் மற்றும் விகித சமம்ங்கிற பகுதியிலிருந்து சில கணக்குகள் நம்ம பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? இப்போ முதல் கணக்கு பார்த்தீங்கன்னாக்க a/b is equal to 2:5, b/c is equal to 4:1 எனில் a/b/c என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? a/b/c என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ a/b/c அப்படின்னு சொல்லி கேட்டாங்கனாக்க அதை அப்படியே எழுதிக்கிங்க. a/b/c அப்படி எழுதிட்டு இந்த a/b இருக்கு இல்லையா, அந்த a/b யோட வேல்யூ 2:5, b/c யோட வேல்யூ 4:1. இந்த a/b யோட வேல்யூவை a/bக்கு நேராக எழுதுறோம், b/c யோட வேல்யூவை b/cக்கு நேராக எழுதுறோம். ஓகேங்களா? அவ்வளோதான். a/b யோட வேல்யூ a/bக்கு நேராக எழுதுறோம். a/b எவ்வளவு? 2:5. ஓகேங்களா? நெக்ஸ்ட் b/c யோட வேல்யூவை b/cக்கு நேராக எழுதுறோம். இங்கே b/c அதுக்கு நேராக 4:1. ஓகேங்களா? இப்போ ரெண்டையும் எழுதியாச்சு. எழுதி முடிச்சதுக்கு பிறகு நம்ம ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ ஏவோட வேல்யூ எப்படின்னாக்க இந்த ஃபர்ஸ்டையும் பெருக்குனா அதுதான் ஏயோட வேல்யூ, இந்த லாஸ்டையும் பெருக்குனா அதுதான் சியோட வேல்யூ. ஓகேங்களா? இடையில இருக்கிற ரெண்டையும் பெருக்குனா அதான் பியோட வேல்யூ. ஓகேங்களா? அப்ப ஏயோட வேல்யூங்கிறது ஃபர்ஸ்ட்ல இருக்க ரெண்டையும் பெருக்குனா ஏவோட வேல்யூ, லாஸ்ட்ல இருக்க ரெண்டையும் பெருக்குனா சியோட வேல்யூ, இடையில இருக்க ரெண்டையும் பெருக்குனா பியோட வேல்யூ. ஓகேங்களா? இப்ப பெருக்கலாமா? ஓகே. ஏவோட வேல்யூ 4 2 8. ஓகேங்களா? அடுத்து 5 20, லாஸ்ட் ரெண்டையும் பெருக்குனா 1 5 5. ஓகேங்களா? இதுதான் a/b/c யோட வேல்யூ. ஏவோட வேல்யூ 8, பியோட வேல்யூ 20, சியோட வேல்யூ 5. ஓகேங்களா? இப்போ இந்த 3 நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. இந்த 3 நம்பரையும் காமனா வகுக்கக்கூடிய நம்பர் எதுவும் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது 3ஐயும் காமனா எதுவும் வகுத்துச்சுன்னா அதை வகுத்திடணும், மேலும் சுருக்கணும். அதாவது சுருக்குறது தான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ இந்த 3 நம்பரையும் காமனா வகுக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னாக்க எதுவும் காமனா வகுக்காது. அதனால இந்த கணக்குக்கு இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? அப்போ a/b/cன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னாக்க a/b அதனோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்றோம், b/c அதனோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்றோம். சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஏவோட வேல்யூங்கிறது ஃபர்ஸ்டையும் பெருக்குனா அதான் ஏவோட வேல்யூ, லாஸ்டையும் பெருக்குனா அதான் சியோட வேல்யூ, இடையில இருக்கிற ரெண்டையும் பெருக்குனா அதான் பியோட வேல்யூ. ஓகேங்களா? போட்டதுக்கு பிறகு மேலும் சுருக்க முடியுமான்னு பார்க்குறோம். சுருக்க முடிஞ்சா சுருக்கி போடுறோம், சுருக்க முடியல அப்படின்னா அதை ஃபைனல் ஆன்சரா வச்சுக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த சம்மை பொறுத்தளவு இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போலாமா? அடுத்ததாக நெக்ஸ்ட் சம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்க a/b is equal to 2:3, b/c is equal to 4:5, c/d is equal to 6:7 எனில் a/b/c/d என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ போன சம் ஒரு டைப்ல என்னன்னாக்க a/b/cன்னு கேட்டாங்க. இப்போ இது நெக்ஸ்ட் டைப்பு a/b/c/d 4 கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த மெத்தட், அந்த சம்ல என்ன அப்ளை பண்ணோமோ, என்ன மெத்தட் அப்ளை பண்ணோமோ அதே மெத்தட் தான் நம்ம இங்கே அப்ளை பண்றோம். ஓகேங்களா? இப்போ a/b/c/dன்னு கேட்டிருக்காங்களா? அப்போ 4 எழுதுங்க. a/b/c/d. ஓகேங்களா? எழுதியாச்சு. இப்போ a/bக்கு நேராக a/b அப்ளை பண்ணுங்க. a/bயோட வேல்யூ 2:3, a/bக்கு நேராக 2:3 அப்ளை பண்ணியாச்சு. b/cக்கு நேராக 4:5 அப்ளை பண்றோம். அடுத்து c/dக்கு நேராக 6:7 அப்ளை பண்றோம். c/dக்கு நேராக 6:7 அப்ளை பண்றோம். ஓகேங்களா? அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த சம்மை பொறுத்தளவு என்னன்னாக்க அதே போல தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது எல்லாத்தையும் பெருக்குனா அதான் ஏயோட வேல்யூ, ஃபர்ஸ்ட்ல இருக்கிற நம்பர் எல்லாம் பெருக்குனா அதான் ஏயோட வேல்யூ, லாஸ்ட்ல இருக்கிற நம்பர் எல்லாம் பெருக்குனா அதுதான் டியோட வேல்யூ, லாஸ்ட் டியோட வேல்யூ. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் சரி, இடையில பியோட வேல்யூ என்னன்னாக்க L7 மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து L ஷேப்ல மல்டிப்ளை பண்றோம். L ஷேப்ல, அதாவது 3 4 6 L ஷேப்ல இது மூணையும் மல்டிப்ளை பண்ணா அதான் பியோட வேல்யூ. அடுத்து 7 ஷேப், சியோட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னாக்க 7 ஷேப்ல மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 3 5 6 இது மூணையும் மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னா அதுதான் சியோட வேல்யூ. ஓகேங்களா? அப்ப ஏயோட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் பெருக்குனா அதான் ஏயோட வேல்யூ, பியோட வேல்யூனா L ஷேப்ல மல்டிப்ளை பண்ணா அதான் பியோட வேல்யூ, சியோட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னாக்க 7 ஷேப்ல மல்டிப்ளை பண்ணி போட்டா அதான் சியோட வேல்யூ, லாஸ்ட்ல டியோட வேல்யூ என்னன்னா
லாஸ்ட்ல இருக்க நம்பரா மல்டிப்ளை பண்ணா அதுதான் d யோட வேல்யூ. ஓகேங்களா? இப்போ மல்டிப்ளை பண்ணி போடலாமா? ஓகே. இப்போ a யோட வேல்யூ ஃபர்ஸ்ட்ல இருக்க மல்டிப்ளை பண்றோம். 8 8 8 6 48. அப்போ a க்கு நேரம் 48 எழுதுறோம். 48 இஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் b யோட வேல்யூ L ஷேப்ல மல்டிப்ளை பண்றோம். 3 12 12 6 72. ஓகேங்களா? நெக்ஸ்ட் c யோட வேல்யூ 7 ஷேப்ல மல்டிப்ளை பண்றோம். அதாவது 3 அப்புறம் 5 6 3 5 15 90. ஓகேங்களா? அடுத்து லாஸ்ட்ல இருக்கிறத மல்டிப்ளை பண்றோம். ஓகேங்களா? லாஸ்ட்ல இருக்கிறத மல்டிப்ளை பண்றோம். 3 5 15 7 105. ஓகேங்களா? அப்ப a யோட வேல்யூ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத மல்டிப்ளை பண்ணோம் 48. b யோட வேல்யூ L ஷேப்ல மல்டிப்ளை பண்ணனும். அதான் 72. c யோட வேல்யூ 7 ஷேப்ல மல்டிப்ளை பண்றோம். அதான் 90. d யோட வேல்யூ லாஸ்ட்ல இருக்கிறத மல்டிப்ளை பண்ணா அதான் 105. ஓகேங்களா? இப்போ மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ காமனா எந்த நம்பராவது இந்த நம்ம வகுக்குமான்னு பார்க்கணும். அப்படி வகுத்துச்சு அப்படின்னா அந்த நம்பரால வகுத்துட்டோம் அப்படின்னா அதான் ஆன்சர். ஓகேங்களா? அதாவது இந்த இந்த இருக்க 4 நம்பரையும் 3 வகுக்கும். கண்டிப்பா 3ஆல டிவைட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ 3ஆல டிவைட் பண்ணுங்க. 16 3 48. 16 3 48. இதை பார்த்தீங்கன்னா 24 3 72ன்னு வரும். 24 3 72. ஓகேங்களா? 30 3 90. ஓகேங்களா? 35 3 35 3 35 3 பெருக்கினா 105 வரும். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ 3 டிவைட் பண்ணதுக்கு பிறகு 16 24 30 35 வந்துருச்சு. மேலும் இது மறுபடியும் இதை காமனான நம்பரால் சுருக்க முடியுமா அப்படின்னா சுருக்க முடியாது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இதை a b c d அப்படின்னு கேட்டாங்களா? இதான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ இதுலயுமே ஏவும் டியும் மட்டும் கேட்பாங்க. அதாவது ஏவும் டியும் மட்டும் கேட்டாங்கனாக்க நம்ம ஏவும் டியும் எடுத்து வைக்கிறோம். 16 35. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? சப்போஸ் d a அப்படின்னு கூட கேட்பாங்க. அப்ப d a அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் d போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் d போட்டுக்கிட்டு a பின்னாடி போட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் d வந்து 35, d வந்து a வந்து d 35, a வந்து 16. 35:16. ஓகேங்களா? இதுக்கு ப்ரீவியஸ் சம் அந்த சம்லையும் இதே போல கேட்பாங்க. கேட்டாங்கன்னாக்க ஏஎஸ்டினா ஃபர்ஸ்ட் ஏ எழுதிக்கிறோம், அப்புறம் டி எழுதிக்கிறோம். சப்போஸ் டி ஏன்னு கேட்டாங்கன்னாக்க டி முன்னாடி எழுதிக்கிறோம், ஏவை பின்னாடி எழுதிக்கிறோம். ஓகேங்களா? இது இந்த மெத்தட், அதாவது ஏஎஸ்டி பிஎஸ்டி சிஎஸ்டி டி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னாக்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி போடுங்க. ஆன்சர் பர்ஃபெக்டாக வரும். ஓகேங்களா? தேங்க்யூ. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒரு சம் போலாமா? நெக்ஸ்ட் தேர்ட் சம். ஒரு சம் என்ன சம் கேட் பார்த்தீங்கன்னாக்க a/b is equal to 2:3. b/c is equal to 5:7. அப்படின்னா c is equal to 42 அப்படின்னா a உடைய வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே 2 சம் போட்டோம்ல, அதே மெத்தட் அப்ளை பண்ணாதான் இந்த சம்ல அதே மெத்தட் தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ a/b/c 3 வந்திருக்குங்களா? அப்போ a/b/c எழுதிக்கிறோம். a/b க்கு நேரா 2:3 சப்ஸ்டியூட் பண்றோம். b/c க்கு நேரா 5:7 சப்ஸ்டியூட் பண்றோம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னா அதுதான் a. ஓகேங்களா? i2 10. b னா இடையில இருக்க ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா அதுதான் b. i3 15. c னா லாஸ்ட்ல இருக்க ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா அதுதான் c. ஓகேங்களா? 7 21. ஓகேங்களா? இப்போ 3 பெருக்கியாச்சு. அதாவது ஏவோட வேல்யூனா ஃபர்ஸ்ட் டைம் பெருக்குனா a, b வந்து சென்டர் ரெண்டையும் பெருக்குனா b, cங்கிறது லாஸ்ட் டைம் பெருக்குனா c. ஓகேங்களா? இப்போ பெருக்கி போட்டாச்சு. பெருக்கி போட்டது நம்ம என்ன பண்ணுவோம்? பெருக்கி போட்டாச்சு. ஓகேங்களா? இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ சம்ல இப்போ 10 ஏவோட வேல்யூ தான் 10, பியோட வேல்யூ தான் 15, சியோட வேல்யூ தான் 21. ஆனா இங்க கணக்குல சியோட வேல்யூ 42 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சியோட வேல்யூ 42 சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ உங்க சியோட வேல்யூ நம்ம போட்டது எப்படி பார்த்தா 21 வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த 21 42 மாத்தணும். ஓகேங்களா? இந்த 21 42 மாத்தணும்னா 21ஓட எதை பெருக்குனா 42 வரும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ 21ஓட எதை பெருக்கணும்னா 2 பெருக்கணும் 42 வரும். அதாவது 1 21 21, 2 21 42. ஓகேங்களா? அப்ப 2ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 42 மாறும். ஓகேங்களா? இப்போ நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்ப இதை மட்டும் 2ஆல மல்டிப்ளை பண்ணா பத்தாது. இது ஃபுல்லையுமே 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? இப்ப இந்த சம் ஃபுல்லாவே 2ஆல மல்டிப்ளை பண்றோம்.
2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 5 2 20, 5 2 30, 21 2 42. ஓகேங்களா? இப்போ ஏவோட வேல்யூ 20, பியோட வேல்யூ 30, சியோட வேல்யூ 42. இப்போ கணக்கில் தான் என்ன சொல்லியிருக்காங்க, சியோட வேல்யூ 42ன்னா ஏவோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சியோட வேல்யூ 42, அப்போ ஏவோட வேல்யூ எவ்வளவு? 20. ஏவோட வேல்யூ எவ்வளவு? 20. ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே போட்ட சம்னா மெத்தட் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். அதான் ஏயோட வேல்யூ 20. இந்த சம்மை பொறுத்தளவு ஏயோட வேல்யூ 20. ஓகேங்களா? சப்போஸ் இப்போ சி 42னா பியோட வேல்யூ கூட கேட்பாங்க. சப்போஸ் பியோட வேல்யூன்னு கேட்டோம்னா என்ன பண்ண போகிறோம்? 30 அப்படின்னு நம்ம போட போகிறோம். சரிங்களா? கொஸ்டின் என்ன கேட்குறாங்களோ கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி கேட்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பதில் நம்ம எழுதிக்க போகிறோம். ஓகேங்களா? தேங்க்யூ. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாமா? சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் அடுத்த சம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு 4th சம் என்னன்னாக்க 1:2:3 இன் தலைகீழ் விகிதம் காண்க. தலைகீழ் விகிதம் காண்க அப்படின்னு ஒரு சம். சரிங்களா? தலைகீழ் விகிதம் காண்க இப்படின்னு ஒரு சம் கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ இதனுடைய தலைகீழ் விகிதம் 1:2:3. நம்ம இதனுடைய தலைகீழிகளை எடுத்து எழுதுறோம். இப்போ 1ஓட தலைகீழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 1/1. ஓகேங்களா? இப்போ 2 தலைகீழ போட்டோம்னா என்ன வரும்? 1/2. 3 தலைகீழ போட்டோம்னா 1/3. இதனுடைய தலைகீழ் விகிதங்கள் வந்து 1/1, 1/2, 1/3 போட்டோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த பகுதியில் இருக்கிறதெல்லாம் நமக்கு சமமா இருக்கணும். இருந்துச்சுன்னா தொகுதியில் இருக்கிறத ஆன்சரா எடுத்து எழுதுவோம். ஓகேங்களா? இப்போ இங்க பகுதியில என்ன நம்பர் இருக்குன்னா சமமா இல்லை. இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. இப்போ இங்க சமமா இல்லை. நம்ம சமமா இல்லை அப்படின்னா பகுதியை சமமா ஆக்கணும். பகுதியை சமமா ஆக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இது 3 எடுத்து மீசியமா கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ மீசியமா கண்டுபிடிக்கிறோம். 1 2 3. இப்போ இது 3க்கு மீசியமா கண்டுபிடிக்கணும். மீசியமா கண்டுபிடிக்க நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? மீசியமாவில் இந்த 3 நம்பரையும் பொதுவாக காமனாக வகுக்கக்கூடிய நம்பர் இருந்தால் அதால் வகுக்கணும். 3ஐயும் காமனாக வகுக்கக்கூடிய நம்பர் ஃபர்ஸ்ட் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா, இப்போ 3ஐயும் வகுக்கக்கூடிய நம்பர் 3ஐயும் காமனாக வகுக்கக்கூடிய நம்பர் இல்லை. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது குறைந்தபட்சம் 2ஐயாவது காமனாக வகுக்குமா அப்படின்னு பார்க்குறோம். ஏதாவது 2 நம்பரையாவது காமனாக வகுக்கக்கூடிய நம்பர் வருமானு பார்க்குறோம். அதுவும் காமனாக வகுக்கலை. ஓகேங்களா? 3 நம்பரையும் காமனாக எந்த நம்பரும் வகுக்கலை. குறைஞ்சது 2 நம்பரையாவது வகுக்குமான்னு பார்க்குறோம். அதையும் காமனாக எந்த நம்பரும் வகுக்கல. ஓகேங்களா? அப்போ நம்ம ஒவ்வொரு நம்பரை எடுத்து வெளியே போட்டுக்கணும். ஓகேங்களா? 1 வர வரைக்கும் அது மாதிரி செய்யணும். இப்போ இங்கே 1 வந்துருச்சு, இது ஓகே. இப்போ 2 வெளியே எடுத்து போடுங்க. 2 வெளியே எடுத்து போடுங்கன்னா இங்கே 1 வந்துடும், இங்கேயும் 1 வந்துடும். ஓகேங்களா? இந்த 3 அப்படியே வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 3 வெளியே எடுத்துக்கிறோம். 3 வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே 1 வந்துடும், இங்கேயும் 1 தான், இங்கேயும் 1 தான். ஓகேங்களா? இப்போ இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணோம்னாக்க 2:3 = 6. ஓகேங்களா? இப்போ மீசியமா எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுதுங்களா? இதுதான் மீசியமா கண்டுபிடிக்கிற மெத்தட். ஓகேங்களா? இப்போ 1 2 3ஓட மீசியமா என்னது? 6. ஓகேங்களா? இப்போ மீசியமா 6 எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுதுங்களா? இப்போ 6ன்னு வச்சு நம்ம சம் போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு மீசியமா என்னன்னு கேட்டீங்கன்னாக்க 6. மீசியமா என்னது? 6. ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பகுதியில் 6 வரணும். எல்லா பகுதியும் நம்ம 6ஆ மாற்றணும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இங்கே 6 வரணும். இங்கே 6 வரணும்னா எதால மல்டிப்ளை, 1ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 6 வரும்னு பார்க்கணும். 1ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 6 வரும்? 6 பெருக்கணும் தான் 6 வரும். அப்போ இங்கே 6ஆல் பெருக்கினா பத்தாது, தொகுதியையும் நம்ம 6ஆல் பெருக்கணும். ஓகேங்களா? அப்போ தொகுதி 6ஆல் பெருக்கணும்னா 1 6 6, இங்கேயும் 6ஆல் பெருக்கணும்னா 1 6 6. ஓகேங்களா? ஓகே. நம்ம இங்கேயும் பகுதியில் 6 வரணும். ஆனால் இங்கே 2 தான் இருக்கு. அப்போ 2ஓட எதை பெருக்கினா நமக்கு 6 கிடைக்கும்? 3ஆல் பெருக்கணும்னா 6 கிடைக்குங்களா? ஓகே. அப்போ இங்கே 3ஆல் பெருக்கணும்னா தொகுதியும் நம்ம 3ஆல் தான் பெருக்கணும். சரிங்களா? அப்போ தொகுதியை 3ஆல் பெருக்கணும். 1 3 3. அப்போ இதை 3ஆல் பெருக்கணும். 3 6. ஓகேங்களா? ஓகே. இப்போ இங்கேயும் பகுதியில் நமக்கு 6 வரணும். ஆனால் இங்கே பகுதியில் என்ன இருக்கு? 3 இருக்கு. ஓகேங்களா? அப்போ நம்ம இதையும் 6ஆ மாற்றணும். அப்போ 3ஓட எதை பெருக்கணும் 6 வரும்? 2ஆல் பெருக்கணும்னா 6 வரும். ஓகேங்களா? அப்போ இங்கே 2ஆல் பெருக்கணும்னா தொகுதி எதால் பெருக்கணும்? 2ஆல் பெருக்கணும்.
அப்போ ஓகேங்களா, அப்போ பகுதியும் தொகுதியையும் நாம 2ஆல பெருக்கணும். ஓகேங்களா, இப்போ இந்த 2ஆல இருக்கணும். ஓ 2 2 மொய் 2 6. ஓகேங்களா, இப்போ பகுதியெல்லாம் சமமாக வந்துருச்சுங்களா. இப்போ பகுதியெல்லாம் சமமாக வந்ததுக்கு பிறகு தொகுதியில் இருக்கிறது தான் இந்த கணக்குக்கு ஆன்சர். ஓகேங்களா, இப்போ தொகுதியில் என்ன இருக்குது, 6:3:2. ஓகேங்களா, இப்போ இதனுடைய ஆன்சர் 6:3:2. ஓகேங்களா, அப்போ தலைகீழ் விகிதம் காண்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம தலைகீழ நம்பரை எழுதுறோம். எழுதிட்டு பகுதியில் இருக்கக்கூடிய நம்பருக்கு மீசிமா கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா, மீசிமா கண்டுபிடிச்சதுக்கு பிறகு மீசிமா என்ன நம்பர் வந்திருக்கோ அந்த நம்பர் வர்ற மாதிரி பகுதியெல்லாம் ஈவனாக மாற்றுறோம். சரிங்களா, இப்போ இந்த சம பத்தோட 6 வந்துச்சு, அதனால் இங்கேயும் பகுதியில் 6 வர மாதிரி மாற்றணும். இங்கே 6 வரணும்னா என்ன பண்ணணும், 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 வரும். அப்போ பகுதியும் தொகுதியும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே 2 இருக்குது, இங்கே 6 வரும்னா 3ஆல் பெருக்குன்னா இங்கே 6 வரும். அப்போ பகுதியும் தொகுதியையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா, இங்கே 3 இருக்குது, நமக்கு பகுதியில் 6 வரணும். அப்போ 3ஓட எதை பெருக்குன்னா 6 வரும், 2ஆல் பெருக்குன்னா 6 வரும். 3 6. அப்போ பகுதியும் தொகுதியும் 2ஆல் பெருக்கணும். அப்போ பெருக்குன்னா 1 2 2 2 6. ஓகேங்களா, அப்போ பகுதியெல்லாம் சமமாக இருக்குது. அப்போ தொகுதியில் இருக்கக்கூடியது தான் ஆன்சர் 6:3:2. ஓகேங்களா, அப்போ தலைகீழ் விகிதம் காண்க அப்படின்னு சொல்ல நம்ம கணக்கு போட்டுடலாமா. ஓகே, தேங்க்யூ. இப்போ நெக்ஸ்ட் ஒரு சம் போகும். சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க 2x is equal to 3y is equal to 4z எனில் x is to y is to z is equal to என்ன. 2x is equal to 3y is equal to 4z அப்படின்னா x is to y is to z என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் எடுத்துக்கிறோம். 2x plus 3y எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து 3y is equal to 4z எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இப்போ 2x is equal to 3y எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, எடுத்துக்க வேரியபிள் இந்த எக்ஸ் ஒய்ங்கிறது வேரியபிள், அதை வந்து ஒன் சைடாக கொண்டு வரும். ஓகேங்களா, இந்த சைடு கொண்டு வரும். இப்போ எக்ஸ் இருக்கு, ஒய்ங்க வருமானா பெருக்கல்ல இருக்கிற ஒய் இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தலா மாறும். ஓகேங்களா, பெருக்கல்ல இருக்கக்கூடிய ஒய் இங்கே வந்துச்சுன்னா வகுத்தலா மாறும். அங்கே 3 அங்கேயே இருக்கு, இங்கே பெருக்கல்ல இருக்கிற 2 அங்கே போச்சுன்னா வகுத்தல்ல போகும். புரியுங்களா, பெருக்கலா இருக்கிறது அந்த பக்கம், பெருக்கலா இருக்கக்கூடியது சீக்கிரத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தலா மாறும். இது எப்படின்னு புரியுதுங்களா. அதாவது மறுபடியும் சொல்றேன், இங்க வந்து எக்ஸ் இருக்கு, அங்க இருக்கிற ஒய் பெருக்கில் இருக்கிற ஒய் இங்க வந்தா வகுத்தலா மாறும். ஓகேங்களா, இங்க 3 நம்பரை அங்க வச்சுக்கிறோம், இங்க பெருக்கில் இருக்கிற 2 இங்க வந்தா வகுத்தலா மாறும். ஓகேங்களா, ஓகே. இப்போ இங்க எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 2. அப்ப எக்ஸ் இஸ் டு ஒய் அப்படின்னா எக்ஸ் இஸ் டு ஒய் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க 3:2. ஓகேங்களா, எக்ஸ் இஸ் டு ஒய், அதாவது நம்ம எப்போதுமே இந்த எக்ஸ் இஸ் டு ஒய் அப்படின்னா வந்து எக்ஸ் பை ஒய் அப்படின்னு எழுதலாம். இப்போ ஏ இஸ் டு பி அப்படின்னாக்க ஏ பை பி அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா, அப்போ எக்ஸ் பை ஒய்ங்கிறத எக்ஸ் இஸ் டு ஒய்னு எழுதிக்கிறோம், 3/2ங்கிறத 3:2ன்னு எழுதிக்கிறோம். புரியுதுங்களா, இப்போ எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 2. ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் எடுத்து நம்ம போட்டுறோம். சரிங்களா, அடுத்து 3y is equal to 4z எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இப்போ 3y is equal to 4z நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா, இப்போ இதை எடுத்துக்கிட்டோம்னா அதே போல தான் வேரியபிள்லாம் ஒன் சைடு கொண்டு வரோம், கான்ஸ்டன்ட் நம்பர்லாம் அந்த பக்கம் கொண்டு போகிறோம். ஓகேங்களா, இப்போ y இங்கே வச்சுக்கிறோம், பெருக்கில் இருக்கக்கூடிய z இங்கே வந்தால் வகுத்தல்ல மாறும், வகுத்தல்ல வரும். சரிங்களா, இப்போ நம்பர் அங்கே 4 அங்கேயே இருக்கு, பெருக்கில் இருக்கக்கூடிய 3 இங்கே வந்துச்சுன்னா வகுத்தலா மாறும், பெருக்கில் இருக்கக்கூடிய 3 இங்கே வந்துச்சுன்னா வகுத்தலா மாறும். சாரி, இங்கே வந்து 3 வரும். ஓகேங்களா, புரியுதுங்களா, 3y is equal to 4z, y இங்கே வச்சுக்கிறோம், பெருக்கில் இருக்கக்கூடிய z இங்கே வந்து வகுத்தலா மாறும், 4 அங்கேயே வச்சுக்கிறோம், இங்கே பெருக்கில் இருக்கக்கூடிய 3 அங்கே வந்தா வகுத்தலா மாறும். அப்போ இது எப்படி மாறும், y is to z is equal to 4:3 அப்படின்னு மாறும். ஓகே, புரியுதுங்களா. இப்போ இது ரெண்டையும் எடுத்துக்கிறோம், எடுத்துக்கிட்டு x is to y கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு y is to z கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா, இப்போ கண்டுபிடிச்சாச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோம் பாருங்க, அந்த மெத்தட் ஃபர்ஸ்ட் மெத்தடில் ஃபர்ஸ்ட் எல்லா கணக்கும் போட்டோம்ல அதே மெத்தடில் போடுறோம். இப்போ எக்ஸ் ஒய் இசட் இருக்குங்களா, 3 வச்சுங்க, எக்ஸ் ஒய் இசட், எக்ஸ் ஒய்க்கு நேராக 3:2 எழுதுங்க, ஒய் இசட்டுக்கு நேராக
4:3 எழுதுங்க. ஓகேங்களா? அப்போ x is to y is to z ஓட மதிப்பு x ஓட மதிப்பு ஃபர்ஸ்ட் நேம் பெருக்கினா x, லாஸ்ட் நேம் பெருக்கினா z, yங்கிறது இடையில இருக்கக்கூடிய ரெண்டையும் பெருக்கினா y. ஓகேங்களா? இப்போ x ஓட வேல்யூ என்னது? முன்னாங்கு 12. ஃபர்ஸ்ட் நேம் பெருக்கினா முன்னாங்கு 12. y ஓட வேல்யூ வந்து குறுக்கு பெருக்கணும், இடையில இருக்க ரெண்டையும் பெருக்கணும், ஈர்நான்கு 8. z ஓட வேல்யூ லாஸ்ட்ல இருக்க ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம், ஈர் 3 6. ஓகேங்களா? அப்ப x is to y is to z வந்து 12 is to 8 is to 6. ஓகே, கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது மூணையும் காமனா ஏதாவது வகுக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ கண்டிப்பா இது வகுக்கும், இது வந்து 2 வகுக்கும். அப்போ காமனா 2 வகுத்தோம்னா 6 2 12ங்களா, 6 2 12, 4 2 8, முய் 2 6, முய் 2 6. அப்போ இந்த சம்முக்கு இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் ரெண்டையும் எடுத்து x is to y கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? இதுதான் சொன்னேன். பெருக்கில் இருக்க எக்ஸை வச்சுக்கிறோம், பெருக்கில் இருக்க y இங்கே வந்தால் வகுத்தலா மாறும். 3 அங்கே வச்சுக்கிறோம், இங்கே பெருக்கில் இருக்க 2 இங்கே போச்சுன்னா வகுத்தலா மாறும். ஓகேங்களா? அடுத்து x is to y is equal to, இதை அப்படியே இதை வந்து is to y எழுதலாம். x is to y is equal to 3 is to 2. திருப்பி இது ரெண்டையும் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு y இங்கே வச்சுட்டு பெருக்கில் இருக்க z இங்கே வந்தால் வகுத்தலா மாறும். ஈக்குவல் டு 4 அங்கே வச்சுக்கிறோம், இங்கே பெருக்கில் இருக்கிற 3 அங்கே போச்சுன்னா வகுத்தலா மாறும். அப்போ y by z y is to z ன்னு எழுதலாம். அதான் y is to z ன்னு எழுதிட்டேன். அப்போ 4/3 4 is to 3 ன்னு எழுதலாம். ஓகேங்களா? இப்போ ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம பழைய மெத்தடில் போகிறோம். x is to y is to z. x is to y ஓட வேல்யூ என்னது? 3 is to 2. y is to z ஓட வேல்யூ என்னது? 4 is to 3. அப்போ x ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் பெருக்கினா x, முன்னாங்க 12. yங்கிறது இடையில இருக்க ரெண்டையும் பெருக்கினா y, 4 2 8. z ஓட வேல்யூ லாஸ்ட் நேம் பெருக்கினா முய் 2 6. ஓகேங்களா? சரி, நம்ம இதான் ஆன்சர் நிப்பாட்டிடக்கூடாது. இதை மேலும் சுருக்க முடியுமான்னு பார்க்குறோம். சுருக்கலாம், கண்டிப்பாக 2ஆல கண்டிப்பாக சுருக்கலாம். அப்போ 2ஆல இது ஃபுல்லாக 2ஆல டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணோம்னாக்க 6 2 12, 4 2 8க்கு 4, முய் 2 6க்கு 3. ஓகேங்களா? அப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் 4 is to 6 is to 4 is to 3. ஓகேங்களா? ஓகே, நம்ம விகிதம் மற்றும் விகித சமங்களில் நிறைய கணக்குகள் இருக்குது. நாம் இது போன்ற கணக்குகள் நிறைய கணக்குகள் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இது போன்ற கணக்குகளை பார்ப்பதற்கு நமது யூடியூப் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்டில் மறக்காமல் பதிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ.